வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு புது பாடத்துக்குள்ள போகிறோம். ரைட். இந்த பாடம் சம்மந்தம் உனக்கு என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னு சொன்னால், ஏற்கனவே உனக்கு வாய்ஸ் நோட் போட்டிருந்தேன். சரியா? இந்த பாடம் வந்து மிக முக்கியமான பாடம்டா. இப்போ லாஸ்ட் எக்ஸாம் இருக்குது தானே. ஸோ அந்த ஃபைனல் எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து ஃபைனலாக வந்து எக்ஸாம் எழுத போகிற அந்த டைமில் வந்து எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், பார்ட் ஒன்னில் சரியானே பார்ட் ஒன்னில் வந்து எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு ஏ பார்ட்டில் வந்து ஒரு கேள்வி வரண்டா. சரியான ஏ பார்ட்டில் வந்து ஒரு கேள்வி வரும், முக்கோணி ஒருங்கி செய்ய சம்பந்தமான விஷயம். ரைட். அதே மாதிரி பார்த்தேன்னு சொன்னா பார்ட் டூல பார்த்தேன்னு சொன்னா பார்ட் டூல வந்து பி பாட்டில் சரி பி பாட்டில் வந்து ஒரு ஃபுல் கேள்வி எங்களுக்கு வரப்போகுது. அது முக்கோணி ஒருங்கி சேர்ந்து வரும் அண்ட் நாட்பாக்களோடையும் சேர்ந்து தான் எங்களுக்கு வரப்போகுது அந்த இடத்துல. சரிண்ணே. ஸோ அந்த இடத்துல பார்த்தேன்னு சொன்னா ஒரு கேள்வி வரப்போகுது. ஸோ இந்த கேள்விக்கு வந்து உனக்கு என்னவா இருக்கும்னு சொன்னா 2 மார்க்ஸ் ஆகும். சரிண்ணே. இங்க பார்ட் டூல வர அந்த கேள்விக்கு உனக்கு என்னவா இருக்கும்னு சொன்னா 10 மார்க்ஸும் வரப்போகுது. இதானே. அப்ப முக்கோண ஒருங்கிசை தெரிஞ்சிருந்தா தான் நீ என்ன செய்யல 10 மார்க்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த ஒருங்கிசை உங்களுக்கு தெரியலைன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா தொடர்ந்து வந்து செய்யறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்காது. இப்ப முதலாவதே ஒருங்கிசையை கேட்டுருவாங்கல்ல. சோ அதை வச்சு தான் நீங்க அடுத்தது செய்ய வேண்டி இருக்கு. அதனால வந்து அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு இருக்குண்டா. சரியா? அப்ப அதனால பார்த்தேன்னு சொன்னா எங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமுக்கு ஒரு 12 மார்க்ஸ் வருது. மிக முக்கியமான பாடம் இது. ரைட்டா? ஓகே தானே. சோ ஸ்கிரீன் எல்லாம் உங்களுக்கு விசுவலா தெரியுதானேடா? ஸ்கிரீன் தெரியுதானே? என்ன ஸ்கிரீன் எல்லாம் ஓகே தானேடா? ஓகேண்டா ஓகேண்டா செக் பண்ணிக்கொள்ளு. சரிண்ணே. அப்ப இது உனக்கு எவ்வளவுக்கு முக்கியமான விஷயத்தை நீங்க என்ன செய்றீங்க சொன்னா வடிவா பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த ஒருங்கிசையை கொண்டு போவோம். ரைட். இந்த முக்கோணி ஒருங்கிசைன்றது எங்களுக்கு என்னன்னு சொன்னா எங்களுக்கு வந்து முக்கோணி ஒருங்கிசை மட்டும்தான் எங்கட எதிராக நடக்குது. எங்கட அதாவது எங்கட பாடத்தை பொறுத்த வரைக்கும் முக்கோணி ஒருங்கிசை இருக்கு. ஆனா ஒருங்கிசை பார்த்தேன்னு சொன்னா தள உருவங்கள்ன்ற ஒருங்கிசைன்றது வந்து எங்களுக்கு இருக்குதுடா. சரி நம்ம தள உருவங்கள்ட்ட ஒருங்கிசைன்னு சொல்லி பாக்க அப்ப தள உருவ மண்டைக்கு என்னத்த சொல்லுறோம்னு சொன்னா இப்ப என்ன ஒரு தளத்துல வந்து எங்களுக்கு இருக்க போற அவையெல்லாம் எங்களுக்கு என்ன ஒரு தள உருவங்களா இருக்க போகுது. சரியா? அதுல வந்து பார்த்தேன்னு சொன்னா சதுரங்களும் இருக்கலாம். சரிதானே. செவ்வகங்களும் இருக்கலாம்டா. சரிதானே. சாய் சதுரங்களும் இருக்கலாம். சரிதானே. சாய் சதுரமும் எங்களுக்கு என்ன ஒரு சாய் சதுரங்களும் எங்களுக்கு இருக்கலாம். ரைட். அதே மாதிரி எங்களுக்கு என்ன ஒரு சரிவகம் சரிதானே சரிவகம் அந்த மாதிரி சரிவகம் இருக்கலாம். ரைட்டானே. ஆனா எங்களுக்கு பார்த்தேன்னு சொன்னா இதை தவிர வேற அசன சரிவகங்களை தவிர ஏதோ ஒரு ஏதோ ஒரு தள உருவம் எங்களுக்கு ஏதோ ஒரு வடிவத்திலே ஏதோ ஒரு தள உருவம். ரைட். அப்ப இந்த தள உருவங்கள் எல்லாத்தையுமே நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா ஒருங்கி செய்ய சொல்லலாம். ரைட். அப்போ ஒருங்கி செய்யும் சொன்னா இப்ப இதுல இருக்கிற இந்த சதுரத்தோட இன்னொரு சதுரம் வந்து இப்படி இருக்காரு இவர் வந்து ஒருங்கி செய்யும் சொல்றாங்கன்னு சொன்னா சரி இந்த ஏ என்ற சதுரமும் இந்த பி என்ற சதுரம் ஒருங்கி செய்யும் சொல்றாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா இந்த ஏக்கு மேல தூக்கி பிஏ கொண்டே வச்சிங்கன்னு சொன்னா ஏக்கு மேல தூக்கி கொண்டு பிஏ கொண்டே வச்சிங்கன்னு சொன்னா ஒன்றோட ஒன்று பொருந்துற மாதிரி இருக்கும். பிஏ கொண்டு மேல வச்சிங்கன்னு சொன்னா பொருந்தும். சரியா எல்லா விளிம்புகளும் வந்து ஏல உள்ள எல்லா விளிம்புகளும் பியில் உள்ள எல்லா விளிம்புகளும் பொருந்தணும். ரைட்டானே. அதே மாதிரி எங்களுக்கு என்ன இப்படியும் இருக்கலாம் எங்களுக்கு வடிவம் இதையும் நான் ஒருங்கி செய்ய சொல்லலாம். இது ஒரு தலைவரம் தலைவரத்தோட அப்ப இதே யாரோட ஒருங்கி செய்யணும்னு சொன்னா அதே மாதிரி ஒரு வடிவத்தில் இருக்கிற இன்னொரு ஆளோட என்ன செய்யணும்னா எங்களுக்கு ஒருங்கி செய்யற மாதிரி வருவாரு. அப்போ ஒருங்கிசைய சொல்லுறதுக்கு வந்து நிறைய தள உருவங்களை நாங்க ஒருங்கிசை சொல்லலாம். ஆனா நாங்க இந்த இடத்துல நாங்க படிக்க போறது ஸ்பெசிஃபிக்கா வந்து முக்கோணிகள் ஒருங்கிசையை தான் நாங்க இந்த இடத்துல படிக்க போறோம். சரியானே. நிறைய தள உருவம் இருக்குது. நாங்க படிக்க போறது முக்கோணி ஒருங்கிசை. ரைட். அப்ப இந்த முக்கோணியல ஒருங்கிசைவு நாங்க என்னத்துக்கு சொல்ல வாரோம்னு சொன்னா இந்த ஒருங்கிசைவுன்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க ஒரு ரெண்டு முக்கோணி இருக்குன்னு சொன்னா அந்த ரெண்டு முக்கோணிக்கு நாங்க ஒருங்கிசைவை சொல்லிட்டோம்டா. இந்த முக்கோணிக்கு நாங்க என்ன செய்யறோம் ஒருங்கிசை வந்து சொல்லிட்டோம்னு சொன்னா அதுக்கு பிறகு எங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா என்ன எங்களுக்கு சமனாக இருக்கும்னு சொன்னா ஒருங்கிசை நான் ஒரு முக்கோணி சொன்னோம்னு சொன்னா அதாவது சர்வசமன்னு சொல்றோம். சரி ஏ என்ற முக்கோணியும் பி என்ற முக்கோணியும் நீங்க ஒருங்கி செய்ய போகுதுன்னு சொன்னா அது ஏதோ ஒரு தரவு கம்மி எங்களுக்கு ஏதோ ஒரு நிபந்தனை கம்மி ஒருங்கி செய்ய போகுது. சரிதானே. அப்போ ஒருங்கி செய்ய சொன்னோம்னு சொன்னா என்ன நடக்கும்னு சொன்னா எங்களுக்கு ஒத்த உறுப்புகள் சமன். ஒத்த உறுப்புகள்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த முக்கோணியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எத்தனை உறுப்புகளை நாங்க சொல்ல போறோம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு 6 உறுப்புகள் இருக்கு. 6 உறுப்பு. ரைட். அந்த முக்கோணில 6 உறுப்பு யாருன்னு கேட்டா 3 உறுப்பு வந்து எங்களுக்கு பக்கமாகவும் இன்னொரு 3 உறுப்பு கோணமாகவும் இருக்கு. அப்ப என்னன்னு சொன்னா இந்த 6 உறுப்புகள் இந்த ஏ என்ற முக்கோணில இருக்க இந்த 6 உறுப்பும் இந்த பி என்ற முக்கோணில இருக்கிற 6 உறுப்பும் வந்து எங்களுக்கு என்ன இருக்கும்னா சமனாக இருக்கும். அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 6 உறுப்பு சமன்னு பாக்கல என்ன இங்க உள்ள நீளம் எல்லாம் சமனாக இருக்க போகுது. அப்ப இவரின் சுற்றளவும் சமன். ஒரு இங்க சொன்னோம்னு சொன்னா எங்களுக்கு என்ன வர போகுது ஒரு 6 உறுப்புகள் வந்து எங்களுக்கு இங்க இருக்கிற 6 உறுப்பு இங்க இருக்கிற 6 உறுப்புக்கு சமனாக இருக்க போகுது.
அதோட எங்களுக்கு என்ன சுற்றளவு சமனா இருக்க போகுது, பரப்பளவு சமனா இருக்க போகுது. சரிதானே? அப்படியான விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னா சமனாகி இருக்க போறேன். என்னவா இருக்கும் எங்களுக்கு சமனாகி இருக்க போகுது. சரியா? ரைட். அப்ப அதுதான் எங்களுக்கு என்னன்னு சொன்னா இந்த முக்கோண ஒருங்கிசைவுல நாங்க கதைக்க போற விஷயம். அப்ப பாப்போம். அப்ப முக்கோணி ஒருங்கிசைவன்ற பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா ஒருங்கிசைவை நாங்க கதைக்கல. இப்ப 6 உறுப்பு இருக்குன்னு சொல்லி கதைச்சேன் தானே? 6 உறுப்பு. அந்த 6 உறுப்புலையும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு ஸ்கிரீன் எதுவும் தெரியாம இருக்கு. எல்லாம் தெரியுதானே? ஸ்கிரீன் யாருக்கும் தெரியாம இருக்கா? ஸ்கிரீன் தெரியலன்னு சொல்லி போட்டுருக்காங்க. சரி, ஏதாச்சும் உங்களுக்கு ஒருவேளை எங்களுக்கு என்ன கிளியர் இல்லாம எதுவும் இருக்கணும் நீ என்ன ஜூம் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம்டா. சரிதானே? அந்த இதுல நீ பார்த்துக்கொள்ளலாம். ரைட். அப்ப பார் இந்த முக்கோண ஒருங்கிசைவை சொல்லிக்கணும். உனக்கு ஓவராலா மேலாத ஒரு பாடத்தை உனக்கு சொல்லி விடுறேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்ய டீப்பா வந்து நாங்க பாடம் சம்பந்தமாக அலசி ஆராயும். சரிதானே? இப்ப குறைஞ்சது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒருங்கிசைவை நாங்க சொல்ல போறோம்னு சொன்னா குறைந்தது எங்களுக்கு என்ன இருக்கணும்னு சொன்னா எங்களுக்கு இங்க இருக்கிற ஒரு முக்கோணி சரிதானே? இங்க ஒரு முக்கோணிന്റെ குறைந்தது வந்து 3 உறுப்பு. சரிதானே? குறைந்தது வந்து 3 உறுப்பு. செங்கோண முக்கோணியை பொறுத்தவரையும் 2 உறுப்பு சம்பந்தப்படாது போகுது. ஆனா நாங்க பெரும்பாலும் நாங்க கதைக்க போறோம்னு சொன்னா ஒரு முக்கோணியில் இருக்கிற 3 உறுப்பு இன்னொரு முக்கோணியில் இருக்கிற 3 உறுப்புக்கு சமன்னு நாங்க காட்டிட்டோம்னு சொன்னா அந்த 2 முக்கோணியை நாங்க என்ன ஒருங்கி செய்யற முக்கோணின்னு சொல்லுவோம். சரிதானே? அதான் எங்களுக்கு என்ன இந்த இடத்துல முக்கியமான விஷயமாக இருக்க போகுதுடா. சரிதானே? அதை பார்த்துக்கொள்ளு. அப்ப குறைந்தது எங்களுக்கு என்ன இருக்க போகுது? ஏதாச்சும் ஒரு உறுப்பாத எங்களுக்கு என்னவா இருக்கணும்? அந்த இடத்துல வந்து பொருந்துற மாதிரி இருக்க போறேன். ஆனா இன்டர்நெட் எல்லாம் ஓகே தான் தானே இருக்குடா எங்களுக்கு. சட்ட சிக்கல் எதுவும் இருந்தா எனக்கு டக்குன்னு செக் பண்ணிக்கொள்ளு. சரிதானே? அப்ப அதுல வந்து நாங்க முதலாவது பார்த்துக்கொள்ளணும் என்ன மாதிரின்னு சொல்லி. சரியா? பாருங்க. இந்த பாடத்தை வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா கற்கிறதால வந்து என்னென்ன விஷயத்தை நீங்க எடுக்க போறீங்கன்னு சொன்னா 2 தளவுருகள் ஒருங்கி செய்யறதுன்ற காண போறீங்க. அப்ப 2 தளவுரும்னு சொன்னா எங்களுக்கு என்ன ஏதோ ஒரு தளவுருவம் அது முக்கோணியாகத்தான் இருக்கணும்ன்றது எங்களுக்கு அவசியம் இல்லை. அதே மாதிரி என்ன எங்களுக்கு 2 முக்கோணிகள் ஒருங்கி செய்யறதுக்கு தேவையான உறுப்புகள் சம்பந்தமாக கதைக்க போறோம். ரைட். முக்கோணிகளை ஒருங்கி செய்ய கொண்டு ஏரிகளை வந்து நாங்க நிறுவ போறோம். அதாவது என்ன மாதிரி நாங்க நிறுவ போறோம். சரி, இவருக்கு சமன் என்ற விஷயத்தை நாங்க நிறுவ போறோம் சொல்லிக்கல நாங்க முக்கோணி ஒருங்கி செய்வ காட்டித்தான் அதுல இருந்தா நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இதை வந்து நாங்க கொண்டு போக போறோம். தானே? அதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ரைட். அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தள உருவங்கள் வந்து எங்களுக்கு வித்தியாசமான தள உருவங்கள் இருக்குது. அப்ப இவியல் எல்லாம் என்ன சொல்றாங்க எங்களுக்கு ஒருங்கி செய்யணும். அதாவது 2 தளங்கள் ஒருங்கி செய்யணும் காட்டாம். அப்ப ஒருங்கி செய்ய நீங்க சொல்லிட்டீங்கன்னு சொன்னா இங்க இருக்கிற சுற்றளவு இங்க இருக்கிற சுற்றளவு சமன். இங்க இருக்கிற பரப்பளவு இங்க இருக்கிற பரப்பளவு சமன் தானே? இங்க இருக்கிற கோணங்கள் இங்க இருக்கிற கோணங்களுக்கு சமன். இங்க இருக்கிற பக்கங்கள் நீளங்கள் இங்க இருக்கிற பக்கங்கள் நீளங்களுக்கு சமன் என்ற மாதிரி என்ன செய்யலாம்னு சொன்னா ஒருங்கிசை சொல்லலாம். ஆனா நாங்க இந்த இடத்துல பார்க்க போகுது என்னது மற்ற எல்லாத்தையும் தாண்டி நாங்க பார்க்க போற மிக முக்கியமானது இது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த முக்கோணி ஒருங்கிசை மட்டும்தான் நாங்க இங்க கருத போறோம். நாங்க இந்த இடத்துல கருத போறது அந்த முக்கோணி ஒருங்கிசையை மாத்திரம் தான் எங்களுக்கு கருத போற விஷயம். சரியா? ரைட். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பார் இப்ப இந்த ஒரு முக்கோணியும் இந்த ஒரு முக்கோணியும் ஒருங்கி செய்யுதுன்னு சொன்னா இவர் எங்களுக்கு என்ன பார்க்க வந்து வேற வேற வித்தியாசமா இருக்கு. ஆனா என்ன செய்யப்படுன்னு சொன்னா இந்த ஏபிசி என்ற முக்கோணியை நீ வெட்டி போட்டு எங்கேயாச்சும் ஒரு பக்கத்துல சுத்தி 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 கொண்டு வந்தேன்னு சொன்னா உனக்கு என்ன நடக்கும்னு சொன்னா எங்களுக்கு இந்த முக்கோணியோட வந்து மேல அப்படியே ஒட்டுப்படுற மாதிரி இருக்கு. சரியா? என்ன மாதிரி இருக்க போது எங்களுக்கு ரைட். நீ இப்படியே இந்த முக்கோணி ஒட்டி என்ன வெட்டி எடுத்தான்னு சொன்னா இதுக்கு மேல நீ ஏதோ ஒரு பக்கத்தை சுத்தி கொண்டு வரீங்க என்ன நடக்க முடியும் எங்களுக்கு பொருந்த போகுது. அப்படி பொருந்தைகள் யார் எங்களுக்கு பொருந்து போறாருன்னு சொன்னா இந்த பக்கங்கள்ல பாக்கல இந்த பி என்ற உச்சி வந்து இந்த பி என்ற உச்சியோட பொருந்த போகுதுன்னு பார்க்கவே தெரியுது. சரிதானே? அதே மாதிரி இங்க சின்ன பக்கம் இருக்குது. அப்ப என்ன சரிதானே? இங்க இருக்கிற சி என்றவர் இங்க இருக்கிறவர் பொருந்த போறார். அப்ப இங்க இருக்கிற ஏ என்றவர் எங்களுக்கு என்ன இந்த பியோட பொருந்த போகுது. இந்த மாதிரி எங்களுக்கு என்ன அந்த முக்கோணி வந்து பொருந்தன மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. ரைட்டா? ரைட். அப்ப பொருந்திட்டு சொன்னா எங்களுக்கு என்ன செய்ய போகுது இந்த 2 முக்கோணியும் ஒருங்கி செய்யற மாதிரி இருக்க போறாரு. ரைட். அவ்வளவுதான். இந்த முக்கோணி ஒருங்கி செய்யறதுக்கு வந்து ரெண்டும் எங்களுக்கு என்ன பொருந்துற மாதிரி இருந்தா காணும். ரைட்டா? அதுல வந்து நாங்க பார்க்க போற முதலாவது முக்கோணி என்ற நிபந்தனை ஒருங்கி செய்யற நிபந்தனை பார்த்தேன்னு சொன்னா உனக்கு தெரியும் சரி, நான் என்னென்ன நிபந்தனைக்கு அமைய ஒருங்கி செய்ய போறேன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. படிச்சுட்டு வர சொல்லியிருந்தேன் படிச்சுட்டு வந்திருப்பேன். சரிதானே? ரைட். அப்ப சொல்லுவாங்க ஒரு முக்கோணி வந்து ஒருங்கி செய்யுதுன்னு சொன்னா என்னென்ன நிபந்தனைக்கு அமைய ஒருங்கி செய்யும் என்னென்ன நிபந்தனைக்கு அமைய ஒருங்கி செய்யலாம்னு உனக்கு ஒரு ஐடியா சொல்லு பாப்போம். என்ன மாதிரி நீ குரூப்லயே நீ செட் பண்ணிக்கலாம். குரூப்ல இருந்தா நீ குரூப்லயும் செட் பண்ணலாம். சார் குரூப்லயும் நீ செட் பண்ணிக்கணும். ஒன்னு மெசேஜ் நீ குரூப்ல போடலாம். சார் குரூப்ல இந்த சைட்ல நீ போட்டேன்னு சொன்னா நீ என்னென்ன மாதிரி உனக்கு தெரியும். ரைட். செட் பண்ணு பாப்போம். என்னென்ன நிபந்தனைக்கு அமைய ஒருங்கி செய்ய போகுது.
என்ன நிபந்தனைக்கு அமைய குரூப்ல இதுல மெசேஜ் பண்ணாம குரூப்ல சேட் பண்ணடா, அப்பதான் எனக்கு ஈஸியா இருக்கு நேரடியா பாக்குறதுக்கு. ரைட்டா? சைட்ல குரூப் ஓப்பன்லாம் இருக்கும்டா. பத்தா என்ன இந்த குரூப்ல இருக்கீங்களா? குரூப்ல இருக்கியா? இல்லாட்டி லிங்க் ஒருக்கா போட்டுறேன். சரி, இதுல செக் பண்ணு. குரூப்ல இல்லாத குரூப்ல ஜாயின் பண்ணிக்கொள்ளு. சரியா? அதில் நீங்கள் என்ன செய்றீங்கன்னு சொன்னால் செக் பண்ணிக்கொள்ளுங்க. உனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீ செக் பண்ணல, எந்த ஒரு விடையும் இல்லை. சரி, உனக்கு என்னென்ன விஷயத்தில் அதாவது முக்கோணி ஒன்று ஒருங்கி செய்யறதுக்கான நிபந்தனைகள். சரியா? அப்போ நீ ஃபுல் ஃபார்ம் இதண்டில்லைன்னு சொன்னாலும் பானா கோணான்ற மாதிரி நீ போட்டு நீ என்ன செய்யலாம்னு சொன்னால் வர நீ முடிக்கலாம். சரியா? ஓகேயா? ரைட். அந்த வகையில் வந்து நான் இதில் செக் பண்ணி வச்சுக்கேன். ஜாயின் பண்ணிட்டியான்னு சொன்னால் செக் பண்ணு பார்ப்போம். தெரியுது சார். ஓகே, ஸ்க்ரீன் தெரியுது தானே? ஓகே. நானே ஸ்க்ரீன் தெரிகிறோட என்ன செய்யறேன் உண்ட நிபந்தனைகள் நான் இப்போ நீ படிச்சிருப்பேன் நம்புறேன். சரி, ஸ்கூல்ல வந்து நீ என்ன செய்யற கூடுதலாக வந்து படிச்சிருப்பேன். ஸோ அதில் வந்து எங்களுக்கு பார்த்தேன்னு சொன்னேன். இப்போ முதலாவது நிபந்தனையை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா ரைட். அதுக்காக நீ முதலாவது நிபந்தனை ஓட்டப்படியாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. சரி, நான் ஒன்று வந்து பார்த்தேன்னு சொன்னா பக்கம் பக்கம் பக்கம். நான் பக்கம் பக்கம் பக்கம். ரெண்டாவது பார்த்தேன்னு சொன்னா என்னது எங்களுக்கு பக்கம் கோணம் பக்கம்ன்ற மாதிரி ரெண்டாவது நிபந்தனை பக்கம் கோணம் பக்கம். மூன்றாவது நிபந்தனை பார்த்தீங்கன்னு சொன்னா கோணம் சரிதானே கோணம் பக்கம்ன்ற மாதிரி மூன்றாவது நிபந்தனை. ரைட்டா? நாலாவது நிபந்தனை எங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இங்க எல்லாமே வந்து எங்களுக்கு என்ன மூன்று உறுப்புகள் சம்பந்தப்பட போது நாலாவது நிபந்தனை வந்து செம்பக்கம் என்றதும் பக்கம். அதாவது ரெண்டு உறுப்புகள் சம்பந்தப்பட போகுது. இங்க வந்து மூன்று உறுப்புகள் சம்பந்தப்பட்டிருக்குது, மூன்று பக்கமும் சம்பந்தப்பட்டிருக்குது. இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு பக்கமும் ஒரு கோணமும், இங்க ரெண்டு கோணமும் ஒரு பக்கமும் சம்பந்தப்பட்டிருக்குது. இங்க என்ன நடக்குது எங்களுக்கு ரெண்டு பக்கம் என ரெண்டு பக்கம் மட்டும் சம்பந்தப்பட்டிருக்குது. அப்ப இதெல்லாம் வந்து நார்மலான எங்களுக்கு முக்கோணிகளா இருக்கும். ஆனா இந்த நாலாவது வந்து கட்டாயம் வந்து என்ன செங்கோண முக்கோணியாக இருந்தா மட்டும்தான் நாங்க என்ன செய்யலாம், நாலாவது விஷயத்தை நாங்க கதைக்கலாம். ரைட்? அப்ப அதுல முதலாவது தேற்றத்தை நீங்க நோட் பண்ணி எழுதி கொள்ளுங்க. சரி, முதலாவது தேற்றம் வந்து இந்த முதலாவது தேற்றத்துல வந்து நீங்க என்ன செய்றீங்க, என்னென்ன மாதிரின்றதை நோட் பண்ணி எழுதி கொள்ளு. ரைட்? கோப்பில் எடுத்து நோட் பண்ணிக்கொள்ளு. ஒரு முக்கோணியின் ரெண்டு பக்கங்களும் ஒரு முக்கோணியின் இரண்டு பக்கங்களும் அடை கோணமும் ஒரு முக்கோணியின் இரண்டு பக்கங்களும் அடை கோணமும் வேறொரு முக்கோணியின் ரெண்டு பக்கங்களுக்கும் அடை கோணத்துக்கும் சமனெனில். சரிதானே? ஒரு முக்கோணியின் ரெண்டு பக்கங்களும் அடை கோணமும் வேறொரு முக்கோணியின் இரண்டு பக்கங்களுக்கும் அடை கோணத்துக்கும் சமனெனின் முக்கோண சோடிகள் ஒருங்கி செய்யுமா. சரி, அந்த முக்கோண சோடிகள் ஒருங்கி செய்யும். ரைட்? அது எந்த நிபந்தனை அமையும் சொன்னா பக்கம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனைக்கு அமைய என்ன செய்யப்படும் சொன்னா எங்களுக்கு ஒருங்கி செய்ய போகுது. சரிதானே? அப்ப நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ரைட்? அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்று பக்கங்கோணம் பக்கத்துக்கு அமைய ஒரு முக்கோணியை நாங்க ஒருங்கி செய்ய சொல்ல போறோம்னு சொன்னா அது என்ன மாதிரி இருக்கணும்னு சொன்னா எங்களுக்கு ரெண்டு பக்கம் எங்களுக்கு இருக்கிறது வேற விஷயம். ஆனா அங்க இருக்க போற கோணம் இருக்கா இல்லையா, அந்த கோணம் வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னா நாங்க ஏதோ ஒரு முக்கோணியை நாங்க சொல்லிக்கல வந்து ரெண்டு முக்கோணியை நாங்க கதைக்க போறோம். இந்த மாதிரி இருக்குது ரெண்டு முக்கோணி. தானே? இதுல வந்து இங்க இருக்கு ஏ என்ற பக்கம், அதே மாதிரி இங்க இருக்கு ஏ என்ற பக்கம், இங்க இருக்கிற பக்கம் சொல்றேன் பி என்ற பக்கம், இங்க இருக்கிற பக்கம் சொல்றேன் பி என்ற பக்கம். ரைட்? ஆனா இப்ப என்ன ரெண்டு பக்கம் சொல்லிட்டு அந்த கோணம், அந்த கோணம்ன்றது யாராக இருக்கணும்னு சொன்னா எங்களுக்கு நான் இந்த பக்கத்தை சொல்லியிருக்கிறோமோ அந்த ரெண்டு பக்கத்துக்கும் இடையில இருக்கிற கோணமாக இருக்கணும் இந்த கோணம். நான் என்ன இருக்க போறேன், இந்த கோணமாக இருக்கணும். அப்பத்தான் என்ன செய்யணும்னு சொன்னா இந்த ரெண்டு முக்கோணையும் ஒருங்கி செய்யும். அதுக்காக எங்களுக்கு என்ன இங்க இந்த கோணமாகவும் இங்க வந்து இங்க இருக்கிற கோணமாகவும் இருக்கும் என்று சொன்னா அது ஒருங்கி செய்ய மாட்டேது. ஆனா எங்களுக்கு நிபந்தனையை பூர்த்தி செய்தன. அதாவது என்ன, ஒரு பக்கம் இங்க ஒரு பக்கம், இங்க ஒரு பக்கம் இங்க ஒரு பக்கம், இங்க ஒரு கோணம் இங்க ஒரு கோணம் சமனாத்தான் இருக்குது. இவர் 30 தான் இவர் 30 சொல்றாரு. ஆனா இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா ஒருங்கி செய்ய மாட்டுது. நான் என்ன செய்யணும் எங்களுக்கு ஒருங்கி செய்ய மாட்டுது. அதை நீங்க தான் என்ன செய்யணும் பார்த்துக்கொள்ள வேண்டும். சரிதானே? என்ன நடக்காது எங்களுக்கு அந்த ரெண்டு பக்கத்துக்கு இடையில இருக்கிற கோணமாக எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா அவர் இருக்க வேண்டும். சரிதானே? அந்த கோணம் வந்து எங்களுக்கு இருக்க வேண்டும். சரிதானே? ரைட்.
அப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா இப்போ ஒரு நிறுவல் இருக்கா பார்ப்போம். சில எக்ஸாம்பிளுக்கு ஒரு படத்தை போட்டு நாங்க நிறைய பார்ப்போம். என்ன மாதிரி எங்களுக்கு வாராருன்றது. ரைட்டானே? உங்களை முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன செய்றீங்க? நிறுவ பாருங்க. சரிதானே? நிறுவி நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா தான் உங்களுக்கு என்ன செய்யணும்னா பூர்ணமாக நிறைய விஷயங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியமா இருக்கும். ரைட்? அப்ப இப்படி ஒரு முக்கோணி போட்டுக் கொள்றேன்டா. PQRன்ற முக்கோணியும் சரியானே இங்க இருக்க போற நானே LMN என்ற முக்கோணி. இந்த ரெண்டு முக்கோணியும் ஒருங்கி செய்ய சொல்ல போறோம். சரியானே இவரும் என்ன எங்களுக்கு சமன்னு சொல்றேன். அதே மாதிரி இவரும் சமன்னு சொல்றேன். இதுக்குள்ள இருக்கிற கோணம் இந்த மாதிரி தான் எங்களுக்கு தரவுகள் போட்டு தந்திருப்பானு. ரைட்? இப்போ நீங்க ஒருங்கி செய்ய சொல்ல போறீங்க. ஒருங்கி செய்ய சொல்றதுக்கு ஒரு முறை இருக்கு. எங்களுக்கு என்ன 10 மார்க்ஸ்கள் எங்களுக்கு 10 மார்க்ஸ்ல வந்து பார்த்தேன்னு சொல்லி இந்த ஒருங்கி செய்ய சொல்ற 3 மார்க்ஸ் ஆச்சும் எங்களுக்கு வரப்போகுது. அதை வச்சுதான் மிச்ச கேள்வி விடப்பட போகுது. அப்போ இந்த ஒருங்கி செய்வு காட்டைக்குள்ள வந்து எங்களுக்கு தரவுகள் வந்து சரியாக குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு ஒருங்கி செய்வும். ரைட்? அந்த வகையில வந்து யாராச்சும் நிறைய சொன்னா நீ என்ன செய்ய ஸ்கிரீன்ஷாட் என்ன போட்டோ எடுத்து நீ குரூப்ல போட்டுக்கொள்ள பிரச்சனை இல்லை. சரி யாராச்சும் நிறைய நீ குரூப்ல தாராளமா போடலாம். ரைட்? அவ பார்த்தோம்னு சொன்னா அந்த நிறுவல் கதைகளை நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா முக்கோணி PQR முக்கோணி LMN முக்கோணி LMN இவரை நாங்க என்ன செய்யணும்னா சொல்லப்பட வேண்டும். சரியான முக்கோணி PQR முக்கோணி LMN சரியான இந்த ரெண்டுலயும் தான் நாங்க என்ன செய்யணும் சொன்னா அந்த ஒருங்கி சேவை கதைக்க போறோம். முக்கோணி PQRல வந்து என்ன நடக்குது எங்களுக்கு பக்கம் கோணம் பக்கம் தானே எங்களுக்கு முதலாவது ஒருங்கி சேவை. ஏன்னா அப்ப நாங்க அந்த உடன்படியே நாங்க எழுதுவோம். எங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னா நாங்க அந்த உடல் எழுதுவோம். என்ன அதாவது இங்க இருக்கிற முக்கோணி இதுல உள்ள PQ என்ற பக்கமும் இங்க இருக்கிற முக்கோணில இருக்கிற LM என்ற பக்கம் சமன். என்ன காரணம் நாங்க இந்த இடத்துல போடணும். என்ன காரணம் எங்களுக்கு தரவு என்னது எங்களுக்கு தரவுன்றதால எங்களுக்கு என்ன செய்யப்படுதுன்னா ஒருங்கி செய்ய போறாரு. யார் எங்களுக்கு தரவிலே தரப்பட்டிருக்கு. அதே மாதிரி இங்க இருக்கிற பிஆர்ன்ற முக்கோணி பக்கமும் இங்க இருக்கிற NM இல்லாட்டி MN என்ற பக்கமும் வந்து எங்களுக்கு சமன். அதுவும் என்ன எங்களுக்கு தரவு. சரிதானே? இப்படி பார்த்தேன்னு சொன்னா நான் என்ன எங்களுக்கு ரெண்டு பக்கத்தும் உனக்கு சொல்லிட்டேன். அப்ப அது பிழைன்றது கிடையாது. சரிதானே? நீ பக்கம் கோணம் பக்கம்னு தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பக்கம் எழுதி போட்டு கடைசியா நீ கோணத்தை சொல்லிட்டு போனாலும் பிரச்சனை இல்லை. சரி இதுதான் ஆர்டர் இதுதான் எழுதணும் எந்த ஒரு காரணம் இல்லை. சரியானே? ஆனா நீ என்ன செய்யற எங்களுக்கு அந்த ஓர்டர் படி எங்களுக்கு என்ன அதாவது பக்கம் கண்டுபிடிச்சிட்டீங்க அடுத்தது கோணம் அடுத்தது பக்கம் எழுதினீங்கன்னு சொன்னா பார்க்க எங்களுக்கு என்ன நல்லது இதாகவும் இருக்கும். சில ஒரு என்ன டீசென்டாகவும் இருக்கும். ஸோ அதனால நாங்க என்ன செய்யலாம் அந்த இதை வந்து நாங்க ஃபோக்கஸ் பண்ணி கொள்ளலாம். சரியா? அவ பார்த்தேன்னு சொன்னா எங்களுக்கு அடுத்த ஒரு கோணம் தேவை. அந்த கோணம் எங்களுக்கு என்னவா இருக்கணும் அடைக்கோணமா இருக்கணும். அப்ப சொல்லப்பட்ட கோணம் அடைக்கோணம் என்னது QPR என்ற கோணமும் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா LMN என்ற கோணம் என்னது LMN என்ற கோணம் சமம். என்ன காரணம் அதுவும் எங்களுக்கு தரவு. என்ன காரணம் எங்களுக்கு தரவு. தரவு தரவு அவ சொல்ல போறோம். ஆகவே முக்கோணி PQR சர்வசமன் முக்கோணி LMN என்று சொல்லுவோம். முக்கோணி PQR சர்வசமன் முக்கோணி LMN. என்ன காரணம் என்ன நிபந்தனை எங்களுக்கு அதாவது பக்கம் கோணம் பக்கம் சரிதானே பக்கம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனை நம்ம என்ன செய்ய போகுது எங்களுக்கு ஒருங்கி செய்ய போகுது. விளங்குதா? அப்ப இந்த மாதிரி தான் நாங்க என்ன செய்யறோம் ஒருங்கி செய்ய சொல்ல போறோம். அப்போ ஒருங்கி செய்ய சொல்றதுக்கு ரெண்டு முக்கோணி ஒருங்கி செய்ய சொன்னாங்கன்னு சொன்னா உனக்கு டக்குன்னு உனக்கு என்ன செய்யணும் ஞாபகம் வரணும். அதாவது என்னென்ன நிபந்தனைக்கு அமைய அந்த முக்கோணி ஒருங்கி செய்ய போறான்னு அப்படி ஞாபகம் வந்துட்டுன்னு சொன்னா அதுக்கப்புறம் நீ என்ன செய்யலாம்னு சொன்னா ஈஸியாகவே நீ என்ன செய்யலாம்னா அந்த நிறுவலை மேற்கொள்ளக்கூடியமா இருக்கும். நிபந்தனைகள் எங்களுக்கு தெரியாம இருக்கிற சந்தர்ப்பத்தில் தான் நாங்க எப்படி நிறுவனம்ன்றது எங்களுக்கு தெரியாம இருக்கும். சரிதானே? நிறுவனம்ன்றது நீங்க என்ன செய்ய ஃபைனல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே விட்டுட்டு போற ஒரு கேள்விடா. சரிதானே? ஆனா உண்மையிலேயே ஃபைனல் எக்ஸாம்ல இலகுவான கேள்வி யாருன்னு கேட்டா எங்களுக்கு இந்த நிறுவல் தான் எங்களுக்கு இலகுவான கேள்வியாக இருக்கும். ரைட்டானே? அந்த 4 நிபந்தனைகள் நமக்கு தெரியும்னு சொன்னா அதுக்கேற்ற இப்ப என்ன எங்களுக்கு ரைட் இந்த இடத்துல ரெண்டு பக்கம் இருக்கு. ரெண்டு பக்கம் இருக்கு. அடுத்தது கோணம் தான் வரும். அந்த கோணத்தை நீ தேடியே பிடிச்சிடுவேன். சரிதானே? இப்ப எங்களுக்கு இந்த கோணம் எங்களுக்கு போடுபடையில் சொன்னா ஏதோ தரவுதானானுகள் ஆனா ரெண்டு பக்கம் என்ற கண்ணுக்கு தெரியுது என்ன ரெண்டு பக்கம் என்ன கண்ணுக்கு தெரியுது. அப்ப ரெண்டு பக்கம் சம்பந்தப்பட்ட 4 நிபந்தனையை நாங்கள் இது ஒன்று பக்கம் 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 அடுத்தது பக்கம் கோணம் பக்கம் அடுத்து என்ன எங்களுக்கு கோணம் கோணம் பக்கம் அடுத்து என்ன செம்பக்கம் பக்கம் செம்பக்கம் பக்கம் என்ற நிபந்தனையை நாங்கள் எழுதிடுவோம். அப்ப ரெண்டு பக்கம் சம்பந்தப்படுதுன்னு சொன்னா ஒண்ணு ரெண்டு பக்கம் சம்பந்தப்படுறது இங்க ஒன்று இருக்கு. அதே மாதிரி எங்களுக்கு என்ன இங்க ஒன்று இருக்குது. சரிதானே? இவ்வளவு தான் மற்ற செம்பக்கத்தை போய் நாங்க கதைக்கலாம். அப்படி பார்த்தோம்னு சொன்னா நாங்க தட்டிடலாம். எங்களுக்கு என்ன ரைட் இவர் ஏதோ ஒண்ணுதான் எங்களுக்கு ஒதுங்கி செய்ய போகுது. அப்ப நாங்க செக் பண்ண போறோம். அடுத்த பக்கம் எங்களுக்கு சமன் என்ற தரவு எங்கேயாச்சும் தரப்பட்டிருக்கான்னு பாக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க சுத்தி சுத்தி எடுத்து கொண்டு வந்துட்டு அடுத்த பக்கத்தை நாங்க சமன் சொல்லாமன்னு செக் பண்ண போறோம். அப்ப சமன் சொல்ல முடியல. எங்களுக்கு என்ன அடுத்த ஆப்ஷன் வந்து கோணம்.
அப்ப கோணம்னு சொன்னா எங்களுக்கு என்ன, அந்த அடை கோணமா இருக்கணும். நாங்க தேடி பிடிச்சிருவோம், அடை கோணமா இருக்கணும். எங்களுக்கு என்ன, நான் இந்த கோணத்தையே போட்டு நாங்க எங்களுக்கு என்ன நிறுவித்தான் அந்த கோணம் வருதுன்னு சொன்னாலும் கூட, நான் நிறுவாம கொள்ளாம அந்த கோணம் தான் சமன்ன்றதை போட்டு இந்த நிறுவலை நான் முடிச்சிட்டேன்னு சொன்னா எனக்கு என்ன செய்யணும்னா ஃபுல் மார்க்ஸ் தான் வரப்போகுது. சரிதானே? மேலும் நான் எங்களுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பம் சுத்தி சுத்தி வரைக்கல தான் QPRன்றதும் LMன்றதும் சமனாக இருக்கும். ஆனா அந்த சுத்தி சுத்தி என்னால் எடுக்க முடியாது. ஆனா இங்க நாங்க என்ன செய்யணும், கண்டுபிடிச்சிட்டோம் என்னது QPRம் LM தான் சமனாக இருக்கும். வேற எங்களுக்கு அடுத்த பக்கம் எங்களுக்கு என்ன சமன்ன்றது எங்களுக்கு அதை சொல்ல போறதுக்கான வாய்ப்பே எங்களுக்கு இல்ல. அப்ப சுத்தி கொண்டு வரைக்கல அவரை சமனாக தெரியுது. ஏன்னா நாங்க தூக்கி போட்டு என்ன செய்யணும், அவரை நிறுவலை முடிச்சுட்டு போயிடுவோம். அவ்வளவுதான்டா. இந்த நிறுவல் என்ன செய்யலாம், ஃபுல் மார்க்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரிதானே? அப்ப நாம இன்றைக்கு நாங்க இதுல வந்து என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஒரு நிறுவல் சம்பந்தமாக அலசி ஆராய்ஞ்சிருக்கேன். சரிதானே? அப்ப என்ன தரேன், நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. சரி, அப்படி இல்லைன்னு சொன்னாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளு. சரிதானே? இப்போ உனக்கு சரியோ பிள்ளையோ, சரி நாங்க என்ன கேள்வி வந்து விளங்கப்படுத்தி கொண்டு கேட்கல, சரியோ பிள்ளையோ நீ என்ன சரி ஆன்சர்ஸை வந்து சொல்லப்பாரு. அப்படி சொல்லி கொண்டு வந்தேன்னு சொன்னா கட்டாயம் என்ன, உனக்கு ஃபைனல் எக்ஸாம்ல நீ போயிருக்கீங்களோ இல்ல டேர்ம் எக்ஸாம்ல நீ போயிருக்கீங்களோ இந்த கேள்வி வந்து உனக்கு பிழைக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காதே. நீங்க பிழையா நீ போட்டுட்டேன்னு சொன்னா நீ அங்க நீ என்ன பிழையா போட்டிருக்க விஷயத்த நான் சொல்லுவேன். சரியா? அவ சொன்னு சொன்ன உனக்கு என்ன செய்யும், எக்ஸாம்ல போயிருக்கீங்க ரைட், ஓகே சார் இந்த குரூப்ல நான் போட்டு வந்தேன். அப்ப எனக்கு என்ன இந்த இடத்துல வந்து எனக்கு ரைட் இப்படி இருந்தா எனக்கு ஓகே, நான் ரைட் ஓகே இப்படி சொல்லியிருந்தேன் உனக்கு என்ன செய்யும், ஐடியா வந்து மண்டைகளை தட்டு மாட்டேன். ஸோ மேக்ஸிமம் என்ன செய்யற, அடுத்தடுத்த கிளாஸ்ல என்னாலும் நீ என்ன சில குரூப்ல வந்து செக் பண்றதுக்கு மேக்ஸிமம் பார்த்துக்கொள்ளு. நானே முக்கியமா செக் பண்ணிக்கொள்ளு. காலகாலம் என்ற ஒன்று செக் வந்து அந்த இடத்துல இருக்க போகுது. ரைட்டானே பிள்ளையா இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இத்தனை பேர் இருக்கிற இடத்துல வந்து ஒருத்தன் ஆன்சர் சொல்லாம நீ ஆன்சர் சொல்றேன்னு சொன்னா அது பிள்ளையா இருந்தாலும் எந்த ஒரு தப்பும் கிடையாது. சரியா? சோ இந்த நிறைவு எடுத்துக்கொள்ளுங்க. முக்கியமான விஷயம்டா, கிளியர் பண்ணிக்கொள்றேன். ரைட். அப்ப நான் இந்த இடத்துல பார்த்த விஷயம் என்ன, இன்னைக்கு ஒரு இது வந்து பார்த்திருக்கோம் சொன்னா எங்களுக்கு பக்கங்கோணம் பக்கத்துக்கு அமைய என்ன செய்ய போகுது, ஒருங்கி செய்ய போகுது. சரியா? அப்ப பக்கங்கோணம் பக்கத்துக்கு அமைய ஒருங்கி சேரன்னு சொன்னா இங்க இருக்கிற அந்த கோணம் வந்து எங்களுக்கு என்னவா இருக்கணும், ஒரு அடை கோணமா இருக்கணும். என்னவா இருக்கணும், எங்களுக்கு ஒரு அடை கோணம். சரியானே? விளங்கி கொண்டு சரியானே? ரைட். இப்ப நான் என்ன செய்ய சொன்னா எங்களுக்கு இந்த கேள்வியில நாங்க செய்வோம். புக்ஸ்ல வந்து எங்களுக்கு கொஞ்சம் கேள்வி இருக்குது. அந்த கேள்வியில நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா என்ன மாதிரி எங்களுக்கு அந்த கேள்வியில் வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். சரியா? ரைட். சரியானே? ரைட். ஒருங்கி செய்ய சொல்லியிருக்காங்க. ரைட். இப்ப இங்க பார்ப்போம் எங்களுக்கு பயிற்சி 5.1ல வந்து என்ன மாதிரி எங்களுக்கு ஒருங்கி செய்ய போறான்ற விஷயத்தை நாங்க பார்ப்போம். எங்களுக்கு என்ன, நாங்க படிச்ச ஒரே ஒரு இது வந்து எங்களுக்கு என்ன, இந்த இடத்துல பக்கம் கோணம் பக்கம்ன்றதுக்கு அமைச்சு தான் நாங்க என்ன செய்ய படிச்சிருக்கோம். ரைட். அந்த வகையில வந்து 5.1 பயிற்சி வந்து எங்களுக்கு என்ன பக்கம் கோணம் பக்கம் என்ற சந்தர்ப்பத்துக்கு அமைய என்னென்ன முக்கோணி வந்து என்ன செய்யும் எங்களுக்கு ஒருங்கி செய்ய மட்டும் கேட்டாங்க. ரைட். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல பாருங்க, நான் முதல்ல என்னன்னு சொன்னாங்களுக்கு ஒரு விஷயம் வந்து சொல்லப்படலைன்னு சொன்னாங்களுக்கு அந்த ஒத்த உறுப்புகள் முக்கோணி ஒருங்கி செய்ய நான் என்ன சொன்னாங்களுக்கு ஒத்த உறுப்புகள் சமன்ன்றதை சொல்றதுக்காக தான் நான் என்ன செய்யணும்னு சொன்னா இந்த முக்கோணி நிறுவல் சொல்றேன். ரைட்டானே? அப்ப இந்த முக்கோணி நிறுவல்ல வந்து ஒத்த உறுப்புகள் என்று நாங்க சொல்லி பார்க்கும்போது என்ன வரப்போன்னு சொன்னா, இப்ப நாங்க பாப்போம், நாங்க நிறுவின முக்கோணியை நாங்க எடுத்தோம்னு சொன்னா சரியா பாத்துக்கொள்ளுங்க. இங்க ஒரு முக்கோணி இருக்குது எங்களுக்கு, என்னது PQR என்ற முக்கோணி. இதுல வந்து எங்களுக்கு என்ன, இந்த பக்கம் சமன், இந்த கோணம் சமன் சொல்லியிருக்கான். அதே மாதிரி எங்களுக்கு என்ன நடக்க போகுது, இங்க வந்து LM என்ற முக்கோணி. சரியானே? அதுலயும் எங்களுக்கு என்ன, இந்த பக்கம் சமன், இதுல இருக்கிற கோணம் சமன் சொல்லிட்டேன். ரைட். இப்போ ஒத்த உறுப்புகள் யார் யார் அந்த ஒத்த உறுப்புகள்னு பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா 6 உறுப்புகள் என்ன, 3 பக்கம் இருக்குது, 2 கோணம் இருக்குது. அதுல 3 பக்கத்துல பார்த்தேன்னு சொன்னா ஏற்கனவே 2 பக்கம் எங்களுக்கு தந்துட்டானு. ஏற்கனவே எங்களுக்கு இந்த 2 பக்கம் தந்துட்டான். அதே மாதிரி 3 கோணத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே ஒரு கோணம் தந்துட்டாங்க. அப்ப எங்களுக்கு என்ன, ஒரு பக்கமும் மிச்சமா இன்னொரு 2 பக்கம் 2 கோணம் இருக்குது. அந்த 2 கோணம் தான் எங்களுக்கு என்ன, அந்த ஒத்த உறுப்புகளாக இருக்க போகுது. அப்போ ஒத்த உறுப்புகளை நாங்க பார்த்தோம்னு சொன்னா இந்த இடத்துல யார் யாருன்னு சொன்னா பாருங்க, எஞ்சின பக்கம் எங்களுக்கு என்ன, இங்க இருக்கிற QR என்ற பக்கம் சில நிறுவல் சொல்லிட்டோம்னு சொன்னா QR என்ற பக்கமும் LN என்ற பக்கம் எங்களுக்கு சமன் என்று நாங்க சொல்லுவோம். அதே மாதிரி அடுத்து என்ன பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஒரு கோட்டுக்கு எதிரே இருக்கிற அதான் ஒத்த உறுப்புன்னு சொல்றது. இந்த ஒரு கோட்டுக்கு எதிரே எங்களுக்கு என்ன, PRQ என்ற கோணம். PRQ என்ற கோணம் இங்க வந்து அதே ஒரு கோட்டுக்கு எதிரே யார் இருக்குன்னு சொன்னா LNM என்ற கோணத்துக்கு சமன். ஒரு கோணம் வந்துட்டு அடுத்தது இங்க டபுள் கோட்டுக்கு எதிரே எங்களுக்கு என்ன கோணம், இந்த இருக்காரு என்னது PQR என்ற கோணம். என்னது PQR என்ற கோணமும் அதே மாதிரி இங்க டபுள் கோட்டுக்கு எதிரே எங்களுக்கு என்ன இருக்குது, NLM என்ற கோணம். என்னது NLM என்ற கோணம். இவர் எங்களுக்கு என்ன சமன். அப்போ ஒத்த உறுப்புகள் இங்க பாத்தீங்கன்னா 2 கோணம் 2 பக்கம் ஏற்கனவே முடிஞ்சு ஒரு கோணம் ஏற்கனவே முடிஞ்சுது. அப்ப எக்ஸ்ட்ராவா இருக்கிற 3 உறுப்பு யாருன்னு பார்த்தா
ஒரு பக்கமும் எங்களுக்கு 2 கோணம். ரைட். அப்ப கேள்வி இங்க என்ன மாரி வரப்போகுதுன்னு சொன்னா, இந்த கேள்வி நிறுவல் வரைக்கும் இல்ல. உனக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, கேள்வியில வந்து நிறுவ சொல்ல மாட்டாளா? அப்ப என்ன எங்களுக்கு PRQ என்ற கோணம் சமன் LNM என்ற கோணம் என காட்டுகிறானே. PRQ சமன் LNM என காட்டுகன்னு சொல்லுவானே. அப்ப காட்டுகன்னு சொன்னா நேரடியாக எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா, LM என்ற கோணத்தை வந்து கூட்டி கழிச்சு நாங்க பார்த்தாலும் எங்களுக்கு விட வராது. நானே ஒரே ஒரு கோணம் தான் தந்திருக்கு. மற்ற 2 கோணம் தெரியல. அவ கூட்டி கழிச்சு நாங்க பிரிச்சு கிரிச்சு எப்படி சார் நாங்க வந்தாலும், எங்களால என்ன செய்யலாம் எங்களுக்கு? PRQ என்ற கோணம் LNM என்ற கோணத்துக்கு சமன் என்று நேரடியாக நாங்க கொடுக்க முடியாது. அப்ப நேரடியாக கொடுக்க முடியாதுன்னு சொன்னா, இங்கதான் எங்களுக்கு என்ன சம்பந்தப்படுதுன்னு சொன்னா, ஒருங்கிசைவு சம்பந்தப்படுது. விளங்கிக்கொள்றியா? என்ன சம்பந்தப்பட போகுது? ஒருங்கிசைவு. தானே? அவ்வளவுதான்டா. இந்த ஒருங்கிசைவு எங்களுக்கு என்ன? ஏற்கனவே சொல்லப்பட்ட உறுப்பை தவிர, மிச்சமாக என்ன எஞ்சி இருக்கிற அந்த 3 பக்கமும் 3 கோணத்திலையும் மிச்சமாக எஞ்சியிருக்கிற உறுப்புகள் தான் எங்களுக்கு என்னவா இருக்க போற அந்த ஒத்த உறுப்புகள் சமன் என்படி நாங்க சமனை சொல்ல போறோம். தானே? அவ்வளவுதான். இந்த ஒருங்கிசைவு என்பதுல வந்து இருக்கிற விஷயம் என்றது நீ என்ன செய்ய புரிஞ்சு கொள்ளு. விளங்கிக் கொள்ளுதா? ரைட். சோ நாம இந்த கேள்விகளை பார்ப்போம். என்ன மாதிரி எங்களுக்கு கேள்வி வந்திருக்கான விஷயத்த பார்ப்போம். ரைட். அப்ப இந்த கேள்வி என்ன கதைக்கிறான்னு சொன்னா எங்களுக்கு பாருங்க. ஒருங்கிசை சொல்ல போறோம். பாருங்க இங்க இருக்கிற பக்கமும் இங்க இருக்கிற பக்கம் சமன் தானே? அப்ப சொல்லிடுறீங்க என்னது? இந்த பக்கம் இந்த பக்கம் என்ன முக்கோணி ஒருங்கிசை சொல்லிருக்கல முக்கோணி PQR முக்கோணி STU ல வந்து சொல்லிடுறீங்க யாரும் இவரை சமன் என்ன தரவு. அதுக்கு பிறகு இந்த கோணமும் சமன். இந்த கோணம் இந்த கோணம் சமன். என்ன எங்களுக்கு தரவு. அதே மாதிரி இந்த கோணம் சமன். என்ன எங்களுக்கு தரவு. அப்ப சொல்ல போறீங்க என்ன? இந்த 2 முக்கோணையும் ஒருங்கி செய்ய போது பக்கம் 2 பக்கம் இருக்குது. அடைகோணம் இருக்குது. அப்ப என்ன செய்யும்? இவர் ஒருங்கி செய்யும். அப்ப ஒருங்கி செய்யப்படுறது மிச்சமா இருக்கிற ஒத்தொருப்புகள் சமன் நீங்க சொல்லாம இல்லையா? யார் அந்த ஒத்தொருப்பு? ஒன்று வந்து PR என்றவர் வந்து எங்களுக்கு என்ன SQ சமன். அதே மாதிரி மற்ற கோணம் என்ன எங்களுக்கு QPR என்ற கோணம். என்னது? QPR என்ற கோணம். QPR என்ற கோணம் யாருக்கு எதிரி இருக்காரு எங்களுக்கு? QPR இந்த 2 கோட்டுக்கு எதிரி. அப்ப இங்க 2 கோட்டுக்கு எதிரி யார் இருக்கார்? SUT இல்லாட்டி TUS ஏதோ ஒன்று சரியானே SUT என்று சொல்ல போறோம் இல்லாட்டி என்ன TUS. அதே மாதிரி அடுத்து எங்களுக்கு என்ன ஒரு கோட்டுக்கு எதிரி என்ன இருக்காரு எங்களுக்கு PRQ ஒன்று யார் எங்களுக்கு PRQ என்ற கோணம். அதே மாதிரி இங்க என்ன இருக்க போது எங்களுக்கு அந்த ஒரு கோட்டுக்கு எதிர UST இல்லாட்டி TSU சரியானே TSU சரியானே இதை நீங்க சொல்லிடுறீங்க வர்றான எங்களுக்கு என்ன ஒத்தொருப்புகள் சமன் சரியானே. அப்ப என்ன எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் உரிய முக்கோண ஒருங்கி செய்வன அப்ப நிறுவ வேணும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு சின்ன விஷயம். அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன ஏனைய ஒத்தொருப்புகள் சோடிகளையும் சொல்லிடுவீங்க வேலை முடிஞ்சிடா. சரியா? ஏதாவது நீங்க சட்டுகள் எதுவும் பண்றோம்னு சொன்னா நேரடியா குரூப்ல chat பண்ணீங்கன்னு சொன்னா எனக்கு மிக இலகுவா இருக்கும். கிளாஸ் என்னன்னு தெரியலடா சரியான ரைட். இப்ப பாடுறா அப்ப எங்களுக்கு என்ன நடக்குன்னு சொன்னா அடுத்த பாருங்க எங்களுக்கு பி என்ற விஷயத்தை நாங்க கருத போறோம். இதனால எங்களுக்கு என்ன பி என்ற விஷயத்தை கருத போறோம். ரைட். அவன் பி என்ற விஷயத்தை நாங்க கருதினோம்னு சொன்னா பில யார் எங்களுக்கு இங்க இருக்கிற ஏபி என்ற வராம் என்ன எங்களுக்கு ஏபி என்ற இங்க இருக்கிற பக்கம் எங்களுக்கு சரியாக இருக்குது. அதே மாதிரி இங்க என்ன சொல்ல போறோம் NM என்ற பக்கம் எங்களுக்கு இருக்கு சொல்ல போறோம். ஆனா இங்க என்ன எங்களுக்கு இவரும் சரியாக இருக்குது இவரும் இது சமனா இருக்குது. ஆனா இங்க பார்த்தோம்னு சொன்னா என்ன எங்களுக்கு அடைகோணம் என்றவர் எங்களுக்கு இல்ல. அடைகோணம் என்றது எங்களுக்கு இந்த தரப்படல. ஆனா எங்களுக்கு என்ன இங்க இருக்கிற அந்த பக்கத்துக்கு எதிரதான் இங்க கோணம் இருக்குது. இங்கேயும் அதே பக்கத்துக்கு எதிராக கோணம் இருக்கு. அதுக்காக சமன்ன்றதை நாங்க இந்த இடத்துல சொல்ல முடியாது. சரிதானே? சமன்ன்றதை நாங்க என்ன செய்யாது சொல்ல முடியாது. இவர் எங்களுக்கு செங்கோணமும் கிடையாது. பார்க்க செங்கோணமும் கிடையாது. அப்ப இவரை எங்களுக்கு என்ன செய்யாது ஒருங்கி செய்ய மாட்டுது. இவர் ஒருங்கி செய்யும் இவர் ஒருங்கி செய்ய மாட்டுது. சரியா? ரைட். நெக்ஸ்ட் பார்ட் என்னது சி பார்ட்டா பார்க்க போறோம். என்ன நடக்குன்னு சொல்லி பாருங்க. இங்க இருக்கிற முக்கோணி இங்க இருக்கிற முக்கோணி ரைட் என்ன மாதிரி ஒருங்கி செய்ய போறான்னு சொல்லி நான் இவரை கிளியர் பண்ணேன்டா. நானு கிளியர் பண்ணி போட்டு பார்ப்போம் என்ன மாதிரி ஒருங்கி செய்யலாம். ஐடியா பார்த்துக்கொள்ள எதுவும் டவுட் வந்து என்ன செய்யறேன் எனக்கு தாராளமாக நீ என்ன செய்ய உனக்கு நம்பர் தெரியும். ஸோ அந்த நம்பருக்கு என்ன செய்ய மெசேஜ் பண்ணி கொள்ளு சரி தாராளமாக. ரைட். அப்ப இங்க பார்க்க போறோம். அந்த கோணத்தை முதலாக நாங்க பார்ப்போம். இங்க இருக்குது அண்ணது கோணம் இங்க இருக்குது கோணம். அப்ப அடை கோணமாக இல்லை அடை கோணம் எங்களுக்கு இல்லை. அப்ப இவர் என்ன செய்யாத எங்களுக்கு ஒருங்கி செய்யாத நேரடியா சொல்லிட்டு போயிடுவேன். நான் இதுக்கு அப்புறம் நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரியான என்ன செய்ய போறது இல்லை எங்களுக்கு ஒருங்கி செய்ய போறது இல்லை. சரியா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்ட்டை பாத்தீங்கன்னு சொன்னா என்ன எங்களுக்கு இங்கே இருக்க சரியா இவர் ரைட் என்ன நடக்க போகுது 8 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் இங்க என்ன எங்களுக்கு 90 ரூபாய் இங்கே 90 ரூபாய் சமனா இருக்குது. அப்ப என்ன செய்ய போகுது இவர் எங்களுக்கு ஒருங்கி செய்யும் சொல்ற என்ன இந்த முக்கோணிலையும் அந்த முக்கோணிலையும் என்ன எங்களுக்கு QY சமன் LM சாரி QY சமன் எனது MN அதே மாதிரி YZ சமன் LM
அதே மாதிரி எங்களுக்கு KYZ என்ற கோணம் LM என்ற கோணத்துக்கு சமன். இது எங்களுக்கு என்ன தரவு? இது எங்களுக்கு தரவுன்னு சொல்லுவீங்க. 8 சென்டிமீட்டர் பிரேக்கெட்டே போடுவீங்க. தானே? இவர் எங்களுக்கு 7 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர். அப்ப நீங்க என்ன செய்யலாம்? ஒன்றில் தரவுன்னு போடலாம், இல்லாட்டி பிரேக்கெட்டுக்குள்ள 5 சென்டிமீட்டர். என்ன காரணம் சொன்னா 5 சென்டிமீட்டர். அதே மாதிரி என்ன காரணம் சொன்னா 8 சென்டிமீட்டர். அதே மாதிரி அடுத்த என்ன காரணம் சொன்னா 90 ரூபாய். அந்த கோணம் ஏன் சமன்னு கேட்டா 90 ரூபாய். தானே? தரவுன்னு சொல்லலாம், இல்லாட்டி என்ன செய்யுங்க? 90 ரூபாய்ன்னு சொல்லி நீங்க சொல்லிக் கொள்ளலாம். அப்ப என்ன செய்யும் எங்களுக்கு டி ஒருங்கி செய்ய போகுது. அப்ப டி ஒருங்கி செஞ்சா ஒத்த உறுப்புகள் 90 ரூபாய்க்கு எதிரே இருக்கிற எக்ஸட் என்றதும் இங்க 90 ரூபாய்க்கு எதிரே இருக்கிற எல்என் என்றதும் சமன். ஒரு பக்கம். அதே மாதிரி அடுத்த கோணம் எங்களுக்கு என்ன? இந்த 5 சென்டிமீட்டருக்கு இருக்கிற y எக்ஸட் என்ற வரும். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன? அதே 5 சென்டிமீட்டர் இருக்கிற LNM என்றதும் சமன். அதே மாதிரி எஞ்சின கோணம் என்ன எங்களுக்கு? எக்ஸட் y என்றது 8 சென்டிமீட்டர். இங்க 8 சென்டிமீட்டர் MLN என்றது. சரியான சொல்லி விடுவீங்க. சொல்லி முடிஞ்சிட. சரி அவ்வளவுதான் இந்த இடத்துல நீங்க கருத போற விஷயம். அப்ப ஈய பார்ப்போம். என்ன நடக்குது? சமனான்றதை நாங்க பார்ப்போம். சரியான ரைட். இங்க பாருங்க ஒருங்கிசை சொல்ல போறோம். என்னது இந்த ஏபிசி. சரியான என்ன எங்களுக்கு? ஏபிசி என்ற முக்கோணி ஏபிசி முக்கோணி ஏடிசியில இதை நான் நிறுவ போறேன். சரியான பார்ப்போம். என்ன எங்களுக்கு இங்க பாருங்க பிசி என்றவர் சமன் எங்களுக்கு என்னவா இருக்க போறார்? ஏடி. பிசி சமன் ஏடி என்ன எங்களுக்கு தரவில தந்திருக்கு. என்னது? தரவிலேயே தந்திருக்கு. அதே மாதிரி அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா என்ன எங்களுக்கு? பிசிஏ என்ற கோணம் இல்லாட்டி ஏசிபி. ஏசிபி என்ற கோணம் சமன் என்ன எங்களுக்கு? சிஏடி என்ற கோணம். சிஏடி என்ன காரணம் எங்களுக்கு? தரவு இல்லாட்டி 90 ரூபாய். இதனால தரவுல 90 ரூபாய் போட்டு தானே ரைட். தரவுன்னு சொல்லலாம், இல்லாட்டி 90 ரூபாய் ரைட். அடுத்தது எங்களுக்கு என்ன? ஒரு பக்கம் சொல்லிட்டாம், ஒரு கோணம் சொல்லிட்டாம். அடுத்தது இன்னொரு பக்கம். யாருன்னு சொன்னா இந்த முக்கோணிலேயே என்ன எங்களுக்கு? இந்த பக்கம் ஏசி என்றது பொதுவாக இருக்குது. அதே மாதிரி இந்த முக்கோணிக்கு ஏசி என்ற மாதிரி இந்த முக்கோணியும் எங்களுக்கு ஏசி என்றது ஒரு பொதுவான பக்கம். அப்ப இந்த முக்கோணிக்கு 10 சென்டிமீட்டர் சொன்னா இந்த முக்கோணிக்கு 10 சென்டிமீட்டர் ஆண்டா. அப்ப அதுல மாற்றம் இல்லை எங்களுக்கு. சார் அதுல எங்களுக்கு என்ன மாற்றம் இல்லை. சார் அதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்ப சொல்ல போறோம் இங்க எங்களுக்கு என்ன? அடுத்தது ஏசி என்றவர் வந்து சார் எங்களுக்கு என்னது? ஏசி என்ற பக்கம் வந்து ஏசி என்ற பக்கம். ஏசி என்ற பக்கத்து சமன் என்ன எங்களுக்கு? பொது பக்கம். என்னது எங்களுக்கு? பொது பக்கம் உண்டு. ஆகவே முக்கோணி என்னது? ஏபிசி சர்வசமன். முக்கோணி என்ன? ஏடிசி ஆக இருக்கும். என்ன காரணம் எங்களுக்கு சொல்லிருக்கீங்க? பக்கம் கோணம் பக்கம். இனி என்ன ஒத்தொருப்புகளை தேடி பிடிக்க போறேன். யார் எங்களுக்கு? இங்கால இருக்கிற ஏபி என்ற வரும். எஞ்சின பக்கம் என்ன? சிடி என்றதும் சமன். அதே மாதிரி இங்க இருக்கிற ஏசிக்கு எதிர உள்ள ஏபிசி என்ற கோணமும் என்னது இங்க? இங்க ஏசிக்கு எதிர உள்ள ஏடிசி என்ற கோணமும் சமன். ஒத்தொருப்புகள் சமன். அதே மாதிரி அடுத்து என்ன எங்களுக்கு? டபுள் கோட்டுக்கு எதிர பிஏசி என்ற கோணமும் பிஏசி என்ற கோணமும் டபுள் கோட்டுக்கு எதிர ஏசிடி என்ற கோணமும் சமன். இந்த மாதிரி என்ன செய்ய போறீங்க? கண்டுபிடிச்சு நீங்க நிறுவ போறீங்க. சரியான அப்ப இந்த இ என்றவங்களுக்கு என்ன செய்ய போகுது? ஒருங்கி செய்ய போகுது. ரைட். விளங்குதா என்ன மாதிரி ஒருங்கி செய்யறான்றது? அதே மாதிரி நாங்க எஃப் பார்ப்போம். சில எஃப்ஐ நாங்க என்ன செய்யறோம்? ஒருக்கா பார்த்து விடுறோம். சில எஃப்ஐ ஒருக்கா பார்ப்போம். ஒருங்கி செய்யமா இல்லையானது எஃப் நாங்க பார்ப்போம். சில பேருக்கு எங்களுக்கு என்ன ஒருங்கி செய்யாத மாதிரி எங்களுக்கு தெரியும். என்ன ரைட்? 2 பக்கம் எங்களுக்கு வந்துட்டுது ஓகே. ஆனா நடுவுக்குள்ள இருக்கிற கோணம் எங்களுக்கு ஓகேயா இருக்கான்றதை நாங்க பார்க்க வேண்டும். என்ன மாதிரின்னு பார்ப்போம். ரைட்? இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பிக்யூடி என்ற முக்கோணில இங்க ஒரு பக்கம் சமன். ஓகே சரியா தான் இருக்குது. அதே மாதிரி பிக்யூ இந்த பக்கம் ஓகே தான் இருக்கு. ரைட்? அப்ப இந்த 2 பக்கம் சமம்னு சொன்னா இந்த கோணம் சமன் சொல்லணும். அதுக்கு தான் பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு சமாந்தர கோடு, இது ஒரு சமாந்தர கோடு. சமாந்தர கோடு ஒரு குறுக்கோடு இடைவெட்டிக்க உண்டாகிற ஒன்று விட்ட கோணங்கள் சமன். அப்ப இவரும் சமன். அப்ப நீங்க சொல்ல போறீங்க எங்களுக்கு என்ன? அவர் எங்களுக்கு என்ன ஒருங்கி செய்ய போகுது. அப்ப அந்த கோணம் எப்படி எங்களுக்கு காரணம் என்னன்னு கேட்டா என்ன எங்களுக்கு? பிக்யூடி என்ற கோணம் சமன் சொல்ல போறீங்க. என்னது எங்களுக்கு? டிஎஸ்ஆர். என்னது? டிஎஸ்ஆர் சொல்ல போறீங்க. என்ன காரணம்னு சொன்னா ஒன்று விட்ட கோணம் சொல்ல வேண்டும். தரவுல கிடையாது. தரவுல தெரவே இல்லை. அப்ப நாங்க என்ன செய்யணும்? ஒன்று விட்ட கோணம் சொல்ல வேண்டும். விளங்கிக் கொள்ளுதா? என்ன மாதிரி என்றது? ரைட்டானே? அப்ப நீங்க என்ன செய்யுங்க? கண்டுபிடிச்சு செஞ்சு கொள்ளுங்க. சரிதானே? என்ன செய்றீங்க? கண்டுபிடிச்சு நீங்க என்ன செய்யுங்க? அதுக்கு ஏத்த மாதிரி நிறுவி கொள்ளுங்க. விளங்குதா? ரைட்டா? இந்த மாதிரி நீங்க என்ன செய்யுங்க? நீங்கள் நிறைய எடுத்துக்கொள்ளுங்க. பட் இது எங்களுக்கு என்னன்னு சொன்னா எங்களுக்கு இதுக்கான மார்க்ஸ் வந்து எங்களுக்கு கிடைக்காது. இதுக்கான மார்க்ஸ் வந்து எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. நிறுவல் எல்லாம் சரி ஓகே ஃபைன். பட் எங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்காது. என்ன காரணம்? இது சொல்லணும் எங்களுக்கு என்ன காரணத்துக்காக? சரிதானே? இது என்ன காரணம்னு சொல்ல வேணும். சரிதானே? அதே மாதிரி இது என்ன காரணம்னு சொல்ல வேணும். அதுக்கு பிறகு இந்த இடத்துல நாங்க போட வேண்டியது சர்வசமன். என்னது? சர்வசமன். என்ன போடணும்? சர்வசமன் போடணும்.
அப்ப சர்வசமன் நாங்க போட்டோம்னு சொன்னா அதுக்கான காரணம் சொல்லணும். என்னத்துக்காக ஒரு இங்க என்ன எங்களுக்கு பக்கம், கோணம், பக்கம் தானே. அப்ப நீ எல்லாமே உங்களுக்கு தெரியத்தக்க நீங்க எழுதியும், ஆனா எங்களுக்கு என்ன நடக்க போகுது எங்களுக்கு? இதுக்கான மார்க்ஸ் எங்களுக்கு அட்லீஸ்ட் என்ன 1 மார்க்ஸ போடுவாங்க. ரைட் எல்லாமே சரியா எழுதினான். இங்க பாத்தீங்கன்னா தரவில்ல, இவர் இல்ல, சர்வசமன் இல்ல. சோ உங்களுக்கு நான் அதுல ஒரு 2 மார்க்ஸ் என்ன மொத்தம் 3 மார்க்ஸ் இருக்குன்னு சொன்னா, இதுக்கு 1 மார்க்ஸ் மட்டும் தான் போறதுக்கான சான்சஸ் இருக்கு தானே. அதே மாரி நாங்க என்ன செய்ய இந்த இடத்துல வந்து PQR, STR இல்லன்றதை நாங்க என்ன செய்யணும்? நோட் பண்ண வேண்டும். விளங்குதா? ரைட். ஓகே. உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நம்புறேன்டா. அதே மாரி நீங்க என்ன செய்றீங்க? அடுத்த சாப்டர் எங்களுக்கு என்ன இருக்குதோ, அதை நீங்க என்ன செய்றீங்க? பூர்வமாக நீங்க படிச்சு கொண்டு வர வேணும். ரைட்டா?